வணக்கம். இது தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான வானிலை எச்சரிக்கை. அடுத்த சில நாட்களுக்கு நம்ம மாநிலத்தோட வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு நாம விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க. பேயாட்டமாடப் போகும் அதிதீவிர கனமழை. இந்த வார்த்தைகளை நாம சாதாரணமா எடுத்துக்கவே கூடாது. வரப்போற மழை சாதாரணமா இருக்காது. ஒரு பயங்கரமான ஆட்டத்தையே ஆடப்போகுதுன்னு அர்த்தம். நம்மள நிறைய பேர் இது ஏதோ ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துல நின்னுடுற சாதாரண மழைன்னு நினைக்கலாம். ஆனா நிச்சயமா அது இல்ல. இது பல நாட்களுக்கு தொடர்ந்து பெய்ய போற ஒரு கனமழை. அதுவும் குறிப்பா கடலோர பகுதிகளை டார்கெட் பண்ற மாதிரி ஒரு அதிதீவிர கனமழை இது. சரி வாங்க இத பத்தி கொஞ்சம் டீடைலா பாப்போம். முதல்ல இந்த கனமழைக்கு என்ன காரணம்? இந்த எச்சரிக்கை உண்மையில என்ன சொல்ல வருது அத பார்க்கலாம். இந்த பயங்கர மழைக்கு காரணம் என்னன்னா, வங்கக்கடல்ல உருவான ஒரு தாழ்வு மண்டலம் தான். அது இப்போ நல்லா வலுப்பெற்று ஸ்ரீலங்கா வழியா நம்ம நாகப்பட்டினம், ராமநாதபுரம் கடற்கரையை நோக்கி வந்துட்டு இருக்கு. இதனால தான் இவ்ளோ பெரிய கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரோம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இத கொஞ்சம் கவனமா கேளுங்க. வர்ற 4 நாளைக்கு நாம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வீட்லயே பத்திரமா இருங்க. ரொம்ப அவசரம், அத்தியாவசிய தேவைனா மட்டும் வெளியில போங்க. மத்தபடி எந்த பயணமா இருந்தாலும் தள்ளி வைக்கிறது தான் நல்லது. இப்போ எல்லாருக்கும் மனசுல வர்ற முதல் கேள்வி இதுவா தான் இருக்கும். ஸ்கூல் காலேஜுக்கு லீவு விடுவாங்களான்னு. ஆமாங்க, நிறைய மாவட்டங்கள்ல காலையிலேயே மழை ரொம்ப தீவிரமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஓகே, இப்போ எந்தெந்த மாவட்டத்துல மழையோட தாக்கம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். உங்க ஏரியாவுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளா சொல்லணும்னா 2 விஷயம்தான். கடலோர மாவட்டங்கள்ல மழை பயங்கரமா இருக்க போகுது. ஆனா உள் மாவட்டங்கள்ல மிதமான மழை தான். சோ இந்த ரெண்டுக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். டெல்டா மாவட்டங்கள் அப்புறம் வடகடலோர மாவட்டங்கள் தான் ரொம்பவே பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர்ல ஆரம்பிச்சு தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், அப்புறம் நம்ம சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம் வரைக்கும் இங்கெல்லாம் அதிதீவிர கனமழை பெய்யும். இப்போ தென் மாவட்டங்கள் பக்கம் வந்தோம்னா ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாதிரி கடலோர மாவட்டங்கள்ல பரவலா நல்ல கனமழை இருக்கும். ஆனா கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்க மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை பகுதிகளில் பெரும்பாலும் மிதமான மழை தான் இருக்கும். சரி, வேலூர், ராணிப்பேட்டை, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் மாதிரி உள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க பெருசா பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு வானம் மேகமூட்டமா இருக்கும். அப்பப்போ மிதமான சாரல் வரலாம். அப்புறம் காலையில கொஞ்சம் பனிப்பொழிவும் இருக்கலாம். அவ்வளோதான். பாருங்க, இது வெறும் மழை மட்டும் இல்ல. மழையோட சேர்ந்து பலத்த காத்தும் கடல் கொந்தளிப்பும் கூட ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அத பத்தி இப்ப பார்க்கலாம். நினைச்சு பாருங்க, கடலோர பகுதிகளில் காத்தோட வேகம் மணிக்கு 70 கிலோமீட்டர் வரைக்கும் வீசுன்னு சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப அபாயகரமான வேகம். அதனால மக்கள் ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். யாராவது இந்த நேரத்துல டூர் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை கேன்சல் பண்ணிடுங்க. குறிப்பா நாகப்பட்டினம், ராமேஸ்வரம், சீர்காழி, தரங்கம்பாடி மாதிரி இடங்களுக்கு இப்போதைக்கு போகவே போகாதீங்க. கடல் ரொம்ப சீற்றமா இருக்கும், காத்தும் பயங்கரமா வீசும். சரி, எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். எப்போதான் இந்த மழை காத்தெல்லாம் ஓயும், இயல்பு நிலை எப்ப திரும்பும்? வாங்க அதுக்கான பதில பார்ப்போம். இன்னைக்கும் நாளைக்கும் மழையோட தீவிரம் இன்னும் அதிகமாகும். அடுத்த 3 நாளைக்கு மழை உச்சக்கட்டத்துல இருக்கும். ஆனா ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. ஜனவரி 12ஆம் தேதியிலிருந்து நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி நம்ம தமிழ்நாடு இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு எல்லா தகவலும் கிடைச்சிருச்சு. இது எல்லாமே நம்ம பாதுகாப்பா இருக்கிறதுக்கு தான். சோ தேவையான எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்து உங்களையும் உங்க குடும்பத்தையும் பத்திரமா பாத்துக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? எச்சரிக்கையா இருப்போம், பாதுகாப்பா இருப்போம்.